திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. ஆனா விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. எதனால முடக்குதுன்னது என்னன்னு சொல்லி அதை பத்தி சொல்லுங்க. பிஜேபி என்பது ஒரு பாசிச சக்தி என்று நம்ம சொல்றோம். ஹிட்லரிசம், முசோலினிசம் என்பதை போல டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரியாக நரேந்திர மோடி இந்தியா உள்ள சுத்திக்கிட்டு இருந்தது இல்ல. முதல்ல குஜராத்ல சுத்தி, அப்புறம் இந்தியாவுல சுற்றி, இப்ப உலக நாடுகளுக்கு போயிட்டு வருது. அமெரிக்க நாடுக்கு கூட போயிட்டு வரும்பொழுது கூட இவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கரை 2-3 தடவை நேரடியாக அனுப்பி எங்க பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறீங்களா கெஞ்சி கேட்டு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அப்படியே சுயமரியாதை வீரர் மாதிரி நடிப்பாங்க. எல்லாம் நாடகம். பிஜேபி என்பது அவ்வளவு மோசடியான ஒரு கட்சி என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இப்ப மோடி அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை. ஏன் தெரியுங்களா? என்ன செஞ்சாங்க அமெரிக்காவில? முதல் எடுத்த உடனே நாடு கடத்தல் ஒரு 110 பேர் 120 பேர். எதுக்கு? அங்க அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டான் இந்தியர்கள். நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும். இதுல பெரிய பெரிய வேலைகள் இருக்கு. இந்தியர்கள்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதுல இல்ல. குஜராத், யூபி, இன்னும் ராஜஸ்தான் போன்ற பாவம் அப்பாவியான மக்கள், அந்த பீகாரி, அந்த அப்பாவி மக்கள், அவங்களதான் 3 மொழின்னு சொல்லிவிட்டு ஒரு மொழியை சொல்லி கொடுத்து இங்கிலீஷ கூட சரியா சொல்லி தராம, ஸ்கூல்ஸ சரியா நடத்தாம அங்கங்க வேலை தேடி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி வச்ச இந்த பாவிகள்ல கொஞ்சம் பேர் தப்பி தவறி படிச்சவங்க வேலை தேடி போகும் பொழுது, நீ தானே, உன் மாநிலம் உன் பகுதிகள் தானே, அவங்கள ஏமாத்தி திட்டம் போட்டு ஒரு குரூப் அங்க அனுப்பிட்டு ஏமாத்திட்டான் சுத்தமா. மோடி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மோடி திரும்பி கூட பார்க்கல. என்ன யோகியதை! இதுல கேள்வி மட்டும் கேட்கறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனா இந்த மோடி அந்த நேரத்துல இப்ப அமெரிக்கா போறாரு. ஃபர்ஸ்ட் பிளைட்ல கையில விலங்கு காலில் விலங்கு போட்டு அனுப்பலாம். உலகமே கொதிச்சது. சின்னஞ்சிறு நாடுகள் கூட இது என்ன தேவையா? நீங்க அவன் மேல சார்ஜ் பண்ணது ரைட்டு. சார்ஜ் பண்ணி விடுவிச்சுட்டு அவன் சொந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க. அந்த சொந்த நாடு இதுவே பிஜேபி அரசு இல்லாமல் வேறு அரசு இருக்குமே ஆனால், நம்முடைய அரசுகள், கூட்டணி அரசுகள்லாம் இருந்த காலமா இருந்தா நாம உடனே என்ன பண்ணிருப்போம்? ட்ரம்ப் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து நம்முடைய பிளைட் அனுப்பி நம்ம மக்களை கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் வேணுமே ஒரு மிலிட்டரி பிளைட்ல கைகால கட்டி 60-70 பேர் ஏறுற இடத்துல 100கணக்கான பேரை ஏற்றி குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வச்சு கொடுமைப்படுத்தின மாதிரி 24 மணி நேரத்திற்கு மேல பறந்து இங்க இறக்கி விட்டான். அப்புறம்தான் மோடி அமெரிக்கா போறாரு. ஓஹா, நம்ம மோடி போய்விட்டார், இனிமே இந்தியர்களுக்காக பேசுவார் அப்படின்னு கொஞ்சம் பேர் கத்தி பார்த்தான், இந்த இந்துன்றவெல்லாம். அப்போ மோடி அங்க போயிட்டு அதானியினுடைய கம்பெனிக்கும் அதானியினுடைய மேல போடப்பட்ட அமெரிக்க கோர்ட்ல போட்ட வழக்கு சம்பந்தமாகவும் ட்ரம்ப் கிட்ட பேசி மிக கேவலமாயிட்டார். இந்தியாவை தலைகுனிய வச்சுட்டு அசிங்கமான. அதனாலதான் அந்த ஆள் என்ன பண்ணா, மதிக்க கூட இல்லை, மரியாதை கூட கொடுக்கல. அதானி இங்க எங்க சோலார் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்டலாம் ஊழல் கரப்ஷன் பண்ணியிருக்கான். இவங்க FBI விசாரிச்சாங்க. சிபிஐ போல FBI அவங்க வச்சிருக்கான் பெடரல். அவங்க விசாரிச்சு சார்ஜ் பண்ணி கோர்ட்ல போட்டு சம்மன் வந்திருக்குது. இதெல்லாம் அவன் சொல்றான். இந்த ட்ரம்ப் மோடிக்கு அண்ணன். மோடி கெஞ்சி கூத்தாடி அதுக்காக பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்? எங்கள் இந்தியா, நாங்கெல்லாம் எங்க மக்கள், இந்து மக்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க, எங்கள் இந்துக்கள் சொல்ல. ஏன் அங்க இங்க புதுவில் இல்ல இந்துக்கள் எல்லாம் இருக்காங்க. தயவு செய்து கையில விலங்கு போடாம காலில் விலங்கு போடாம நாங்க பிளைட் அனுப்பி வைங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ண போறல, ரைட், நீ ஏத்திட்டு போ, கிளவுட்டு என் நாட்டை விட்டு வெளியே போகணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் தூக்கி போட்டிருப்பான். ஆனா நீ போய் அவங்ககிட்ட கேஸுக்காக கெஞ்சி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக நம்ம காலில் விழறோம் பாருன்னு கேவலமாக அந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு அவமானப்படுத்துற மாதிரி 2வது முறை அனுப்புற மோடி அங்க இருக்காரு. இருக்கும்போது ஒரு 100கணக்கான பேரை மறுபடியும் அனுப்பும்போது கை கால்கள்ல விலங்கு. ஒரு வார்த்தை கூட இது கூடாது, தப்பு, எங்க நாட்டு மக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லல.
இப்போ 3வது முறையும் கையில விலங்கு, கால்ல விலங்கு. ஒரு வார்த்தை கூட மோடி அரசு சொல்லல. மோடியும் பேசல. அப்ப என்ன அர்த்தம்? இந்து இந்துன்னு சொல்றீல்ல, அதுல கிட்டத்தட்ட போயிட்டு வந்தவங்கல்ல 80% இந்துக்கள் தான். இவன் சொல்ற இந்துக்கள் தான். அந்த இந்துக்களுக்கும் கையிலையும் காலையும் விலங்கு போட்டுட்டாங்க. நீ என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் இந்துக்களை நீ எப்படி போட்டாய்? நீ ஒரு கிறிஸ்துவன், உன்னை விட மாட்டேன். இங்க எல்லாம் குதிச்சு சண்டை தகராறு பண்றீல்ல, நாம இந்தியர்கள்ன்ற பார்வையாவது பாருன்னு சொல்றோம். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும் நாம சொல்றோம். ஆனா இவன் இந்த மத ரீதியா சமய ரீதியா இங்க தூண்டி விடுற காரணத்தினால நம்ம கேட்டது ஏயா இதையாவது கேட்டு தொலைய அப்படின்னா அதையும் கேட்கல. ஆக எல்லாம் நாடகம், எல்லாம் பொய் பித்தலாட்டம் அப்படின்றது ஒண்ணு உருவாக்கி இந்த மாதிரி வந்தவங்கதான் ஆனந்த விகடன். இன்று நேற்றைக்கு அல்ல, அது 100 வருட கால இதழ். அந்த இதழ் தனி சிறப்பு பெற்ற இதழ். ஆனந்த விகடன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. இன்னைக்கும் நம்ம சொல்றோம், விகடனால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமைகள் கிடைத்தது. ஏன் இதே ஆனந்த விகடன் அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு முறை எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்பொழுது ஆனந்த விகடன் மேல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வழக்கையெல்லாம் சந்திச்சு வந்தார். இப்ப அவர் இல்ல, பாலசுப்ரமணியம் பெரியவர், அவர் இறந்து போனார். அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய கருத்துக்காக போராடிய விகடன் குடும்பம். அந்த விகடன்ல என்ன போட்டாங்க? ஏன் இப்படிலாம் பண்ற? நரேந்திர மோடிக்கு கையிலையும் காலையும் விலங்கு போட்டு ட்ரம்புக்கு பக்கத்துல உட்கார வச்சு இழிக்க வச்சாங்க. உடனே இது அந்த கேலி சித்திரத்தை பார்த்தோன்னு அப்படியே கொந்தளிச்சுட்டாராம். கொந்தளிச்சுட்டு விகடனுடைய இணையதளத்தை ரத்து செய்வதன் காரணமாக நீ என்ன சாதிச்சு, உனக்கு என்ன கிடைச்சது சொல்லு. நீ செஞ்சிருக்கிற வேலையை உலகமே காரி துப்புது. ஆனா விகடன்ல போட்ட கேலி சித்திரம் தான் இவரை உலகத்துக்கு தெரிவிச்சுட்ட மாதிரி இவர் அதை செய்திருக்கிறார். ஆக இந்த நிலையில் நாம கேட்பது, நம்ம பார்ப்பது எல்லாமே மோடி என்கோ என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு எதிராக இருக்கிறது. படை எடுத்துருவாருன்னு பயந்துக்கிறாருன்னா, போர் தொடுத்துருவாருன்னு பயந்துக்கிறாரா? எதுமா ட்ரம்ப் கிட்ட பேசினா போர் தொடுத்துருவாருன்னு எது பயந்துக்குவாரா? ஆமா, அமெரிக்கா இந்தியா மேல போர் தொடுக்க போத பக்கத்துல இருக்கிற சைனா கிட்டயும் இங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் போய் கொஞ்சம் கொலாவிட்டு உட்காந்துருக்காரு. நம்முடைய எல்லை பகுதிகள்ல கிட்டத்தட்ட எத்தனை சதுர கிலோமீட்டர் சைனாக்காரன் எடுத்துக்கிட்டு ஒரு நகரையே அமைச்சிட்டான். அதை கேட்கறதுக்கு யோகியதை இல்லாத நரேந்திர மோடி இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக எல்லாமே கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு கொடுமை நடந்துட்டு சட்டமன்றத்தை மாறிமா நாடாளுமன்றத்துல மிக தெளிவாக நம்ம எம்பிகள் பேசுறாங்க. மிக சிறப்பாக எல்லாம் அருமையான வாதங்கள். இந்த வாதங்களுக்கு பதில் கூட சொல்லாம ஓடிடுறது மோடி. ஆனா வெளியில அப்படியே குதிக்கிறது பார்த்தீர்களா? கும்பமேளான்னு சொல்லிட்டு மகாமேளா 144 வருடத்திற்கு பிறகு நடத்துறோம்னு சொல்லிட்டு முதல் எடுத்தோடனே 30 பேர் செத்தான். அதுக்கப்புறம் ஒரு 60-70 பேர் செத்தாங்க. அப்போ யூபியில இருக்கிற அரசாங்கத்துடைய யோகியதை, கோடிக்கணக்கான பேர் வருவானா, நீதானே பாதுகாப்பு தரணும், நீதானே அதை ஒழுங்குபடுத்தணும். இந்நேரம் திமுக ஆட்சியில ஒரு சைக்கிள்ல போகும்போது கீழே செஞ்சுட்டாரு. சட்டம் ஒழுங்கு கட்டு பத்தி நீங்க ஆட்டுக்குட்டி குடிக்குது, இந்த போர்த்தொட்டி மலை குடிக்குது, சைக்கிள்ல இருந்து கீழே அவர் திட்டாரு. சட்டம் ஒழுங்கு கட்டி விட்டதை பார்த்தீர்களா? அங்க என்னென்ன அநியாயங்கள், என்ன பாவங்கள்லாம் நடக்குது. அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு அங்கு பல்வேறு இடங்களில் மோசமானது மணிப்பூர் சாட்சியாக ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. அதை பாத்தீங்களா? கும்பமேளாவுல அந்த மூழ்கின தண்ணியில, அந்த நீர்ல பாக்டீரியாக்கள் அதிகம் இருக்கு. அது தலைமூழ்கக்கூடிய நிலையில அது இல்லைன்ட்டு ஆய்வறிக்கை வந்திருக்கு. ஆய்வறிக்கை வந்திருக்குது. நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மகா கும்பமேளாவுல ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் இறந்துட்டார். ஒரு பெரிய ரிஷி, இவங்களுடைய குரு. அந்த குரு 80 வயசானவரை அவரு இறந்துட்ட உடனே என்ன பண்ணானுங்க? ஜல சமாதி பண்றான்னா. ஆமாமா, உயிரோட போட்ல எடுத்துக்கின்னு போய், கப்பல் எடுத்துன்னு போய் அப்படியே அவருக்கு பூசைகள் புனஸ்காரங்களாம் என்னமோ மந்திர கந்தெல்லாம் சொல்லி அது உடம்பு மேல எல்லாத்தையும் தடவி கடல்ல தூக்கி போடுறானுங்க. கடல்லன்னா இந்த ஆத்துல. இந்த ஆற்றில தூக்கி போட்டால் அவர் நேராக எங்க போவாரு? சொர்க்கத்துக்கு போவாரு. சொர்க்கத்திற்கு, கைலாசத்திற்கு போவார். ஆகவேதான் நம்ம இங்க போடுறோம். ஏன்னா அந்த என்ன தெரியுமா? ராமன் தற்கொலை செய்து கொண்ட இடம். ஞாபகம் வச்சுக்க. ராமன் தற்கொலை வேற பண்ணிக்கிட்டாரா? பின்ன ராம எண்டு வால்மீகி ராமாயணத்தை படிச்சா தற்கொலை.
தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தது சரையு நதியில. தற்கொலை ராமன் தற்கொலை பண்ணிக்கிட்டவர்தான் உதாரணமா சொல்லி வச்சிட்டு இருக்கிறாங்களா ஒரு பையனாமொழிய? ராமன் தற்கொலை செஞ்சுக்கிட்ட இடத்துலதான் இந்த சாமியாரும் தற்கொலை உடம்ப தூக்கி போட்டாங்க உள்ள. போட்டுட்டு அவர் வந்து மேல போயிடுவார். நாங்க இந்த மாதிரிமா ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றையுமே நாசம் செய்து கொண்டிருக்கிற இந்த கூட்டம் இன்னைக்கு அமெரிக்கா வந்து நம்மளை பார்த்து மிக மோசமாக பேசுதுன்னா இன்னும் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்தியாவில குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை கோர்ட்டுக்கு ஆட்சி போகும்போதெல்லாம் கையிலையும் காலிலும் விலங்கு போடக்கூடாது நம்ம சட்டம் இருக்கு. நம்ம சட்டம் இருக்கு நம்ம நாட்டுல. அதெல்லாம் இவனுங்க காலத்துல வந்தது இல்லை, அதெல்லாம் முன்னால வந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவங்கள நீ வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் இதை பண்றான். அது யாரு? மாநிலம் குஜராத்தை சேர்ந்தவர் நிறையா, பஞ்சாபியை சேர்ந்தவர்கள், யூபியை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட அந்த வடமாநில மக்கள் பாவம் பரிதாபத்திற்குரியாது. அவங்கள மத சாயமாக போட்டு சமய வெறியை உருவாக்கி ஓட்டு வாங்கிறது. ஆனா அவனுடைய தனிப்பட்ட முறையில பார்த்தா அவங்கள சாவடிக்கிற அளவுக்கு கூட போயிடுறாங்க. ஆகவேதான் நாம சொல்றோம், இன்றைக்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த முறை என்பது 2-3 விதத்துல இவர்கள் சுயரூபத்தை வெளியே காட்டியிருக்கிறது. இந்துத்வாக நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் குதிக்குதுங்களை இங்க ஒரு கூட்டம். இந்த எச் ராஜா போன்றவர்கள், இந்த நாட்டுக்குட்டி 420 அண்ணாமலை போன்றவர்கள், ஏன் இப்ப அவங்க கூட செஞ்சுக்கிட்டு வானதியும் குதிக்கிறாங்க. வானதி சொல்றாங்களாமே, உடன்கட்டை ஏறுதலை வந்து எங்களுடைய இந்துத்துவாவின் கொள்கை, அதை வந்து சட்டமாக்கிட்டு அதை நம்ம வரவேற்கதான் வேணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதான். பாவம். எதுக்கு சொல்றேன்னா, காசு, விளம்பரம், பதவி, இதுக்காக நாங்க எதை வேணாலும் பேசுவோம். ஆனா உண்மையிலேயே உள்ளத்துல இருக்கும், அட பாவிங்களா உடன்கட்டை ஏறதெல்லாம் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு அது வெளியில சொல்லாம நடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி இன்னைக்கு சுயரூபம் வெளியில வந்து காட்டுறாங்க. இந்துவா இரு, நீ இந்து இல்லாம எது வேணாலும் இரு, அவன் வந்து கிறிஸ்டினா இருப்பான், அவன் எதோ வேணாலும் இருக்கட்டும், நாங்க போய் எங்க பணக்காரன் கார்பரேட் கம்பெனிக்காரனை காப்பாத்துறதுக்காக அவன் காலில் கூட போய் விடுவோம். உனக்கு விலங்கு போட்டா எனக்கு என்ன, போடாட்டி எனக்கு என்னன்னு நாடு முழுக்க அசிங்கப்பட்டு போயிட்டார் மிஸ்டர் நரேந்திர மோடி. அதைத்தான் இன்றைக்கு அந்த கேலி சித்திரம் வெளியில கொண்டு வந்துச்சு. இவன் அதை தடை பண்ணியிருக்கலாம் அந்த இணையதளத்தை, ஆனா அந்த படத்தை இன்னைக்கு உலகம் முழுக்கும் அந்த படம் போய்கிட்டு இருக்கு. ஆகவே நம்ம கேட்டுக்கொள்கிற நண்பர்களை எல்லாம் அந்த படத்தின் காப்பி உங்களுக்கு கிடைத்தால் எல்லோருக்கும் அனுப்பி வையுங்கள் என்று நாம கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்க நல்லா உருவாக்கி தந்திருக்கீங்க. நன்றிங்கண்ணா. மோடியோட தில்லுமுழுகளை பத்தி மிக தெளிவா எடுத்துரைச்சிங்க. நல்லது. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. சரி.